ரயில் விபத்துகள் மூலம் இலங்கையில் காவு கொள்ளப்படும் உயிர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணமே உள்ளன. இதற்கு மிகவும் பிரதான காரணம் பாதுகாப்பற்ற ரயில் கடவையாகும். கிளிநொச்சி நகரை அண்மித்த உதயநகர் பகுதியில் காணப்படும் ரயில் கடவையே இது. இந்த ரயில் கடவை பாதுகாப்பற்ற நிலையில் காட்சியளிக்கின்றமை நியூஸ் ஃபர்ஸ்ட் கேமராவில் இவ்வாறு பதிவானது. நாளந்தம் பாடசாலை மாணவர்கள் உட்பட ஆயிரக்கணக்கானோர் இந்த பாதையை பயன்படுத்துவதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். இதனால் பொதுமக்கள் அவதானத்துடனேயே ரயில் கடவையை நாளந்தம் கடந்து வருகின்றனர். எங்களுக்கு முக்கியமாக இந்த பாதை தரணும். என்ன இந்த கடவையால் ஸ்கூல் பிள்ளைகள் இதால் கிட்ட எங்களுக்கு ஸ்கூல் போக்குவரத்து முதல் பிரச்சனை. பிள்ளைகள் சின்ன பிள்ளைலேருந்து பெரியாக்கள் வரைக்கும் ஸ்கூல் போகணும். மற்ற அரசாங்க உத்தியோகமாக டீச்சர் கல்வி பணிமனை வரைக்கும் ஆஸ்பத்திரி ஊழியர்கள் எல்லாம் இதுதான் எங்களுக்கு கிட்டத்த வழி. ஆனால் இந்த வழி எங்களுக்கு கூடிய சீக்கிரம் நீங்கள் செய்து தரணும். மற்ற ஒரு ஆபத்து அவசரம் இரவேல கூட எங்களுக்கு போய் வர இல்லாத சந்தர்ப்பமாக இருக்குது. மொத்தம் கோயிலுக்கு பாருங்க, இந்த ரெயின் போகுது, எங்களுக்கு ஒரு கடவையோ இது இல்லாதபடியாக ட்ரெயின் போகும் வரைக்கும் பார்த்து கொண்டிருக்கோம். கர்ப்பிணி தாய்மார்கள் ஹாஸ்பிட்டலுக்கு அவசரம் கொண்டு போறோம்னா பைக் அந்த மரத்தீகளை விட்டுட்டு தான் கடந்து அங்கால போயிடும். எனினும் தாம் முயற்சி மேற்கொண்டு குறுக்கு பாதை ஒன்று அமைத்த போதிலும் அந்த முயற்சியும் தமக்கு உரிய பலனளிக்கவில்லை என மக்கள் கூறுகின்றனர். அத்துடன் இந்த பாதையினாலேயே வலய கல்வி பணிமனைக்கு செல்வதாயினும் மாவட்ட வைத்தியசாலைக்கு மற்றும் பாடசாலைகளுக்கு செல்ல வேண்டியிருப்பதாகவும் அதனால் இந்த பாதை தொடர்பில் அக்கறை கொள்வது அவசியம் எனவும் இந்த பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றனர். சுற்றுப்புறத்தில் இருக்கிற மக்கள், உதயநகரில் இருக்கிற மக்கள் எல்லாம் இந்த பாதையால் தான் பாடசாலைக்கு வந்தான, வலிய கல்வி பணிமனை அலுவலகத்துக்கு வந்தான. மற்றது அதில் தான் வைத்தியசாலை இருக்கும். மாவட்ட பொது வைத்தியசாலையும் இந்த ஏஎன் வீதி பக்கத்தில் இருக்கிறது. வருத்தம் உண்டான பாடசாலை மாணவர்கள், நோயாளிகள் உண்டான, மற்ற பாடசாலை மாணவர்கள் உண்டான இந்த பாதையை தான் எல்லாரும் பாவிக்கிறது. ஏனென்றால் அவர்கள் கனாபுரம் வீதிக்கு போய் அதால் சுற்றி வருவது பெரும் சிரமம். இது தொடர்பில் உரிய அதிகாரிகளுக்கு தாம் சுட்டிக்காட்டிய போதிலும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பிரதேச மக்கள் விசனம் வெளியிடுகின்றனர்.